Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வந்தார். புதிய மாதத்திற்குள் நம்மை வழி நடத்தி அழைத்து செல்ல போகிறார். எவ்வளவு ஆச்சரியம், எவ்வளவு மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, நாம பிறந்ததிலிருந்து இந்த நிமிடம் வரை நம்மை தேவன் பாதுகாத்து வந்தார். இன்னும் ஒரு 4-5 மாசம் தான் இருக்கு புதிய வருடத்துக்குள் நம்ம நுழைய இருக்கிறோம். 7வது மாசத்திற்கு நாம் காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் தான் ஆண்டவர் நம்மை வழி நடத்தி 7ஆம் மாதத்திற்குள் அழைத்து செல்ல இருக்கிறார். இந்த ஆராதனை நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனை. கடந்த 6 மாதங்கள் நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வந்தார், வழி நடத்தி வந்தார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாத்து நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுதலை கொடுத்து கண்மணியை போல நம்மை பாதுகாத்து வந்தார். அவர் தம்முடைய கூடார மறைவை ஒழித்து அவருடைய கரத்தின் நிழலினாலே நம்மை மறைத்து பாதுகாத்தார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை பாதுகாத்தார். பிசாசினுடைய தந்திரங்களுக்கு வளைக்கு விலக்கி நம்மை பாதுகாத்து வந்தார். எவ்வளவு ஆச்சரியம்! கடந்து வந்த பாதைகளை ஒரு நிமிஷம் நாம் நினைச்சு பார்க்கும்போது நம்முடைய சூழ்நிலைகளை தேவன் மாற்றி இருக்கிறார். நம்முடைய பொருளாதாரத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை நோக்கி ஒரு விசை நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நேரத்துக்காக உண்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் உண்மை துதிக்கும்படியாக, உண்மை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல நீர் எங்களை அழைத்து வந்தீராண்டவர். உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது ராஜா. இந்த நாள் ஆண்டவரை நீர் எங்களோடு பேச வேண்டிய காரியங்களை, எங்களோடு செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவரை எங்களுக்கு நீங்கள் வழிநடத்தப்படைய நான் சொல்லிக்கிறேன். சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறீங்க ஆண்டவர். நீங்கள் தான் எங்களை வழி நடத்தணும். நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர் ஆண்டவரை. நாங்கள் ஆண்டவரே வசனம் சொல்லியிருக்கிறவரை இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு இடுக்கணில் இருந்து அவனை விடுவித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை இந்த ஏழை நான் கூப்பிடுகிறேன் ஆண்டவரை. நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அளவில்லாமல் எங்களை ஆண்டவரை வழி நடத்தினார். இந்த ஆராதனை அபிஷேகத்தின் வல்லமையினால நிரப்பி எங்களை வழி நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு நீங்கள் பேசுங்க. ஆராதனை வேலையிலே எங்களை வழி நடத்தின ஆண்டவரை, எங்கள் சரீரத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான பிசாசின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டிந்து கொள்கிறேன். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் ஆண்டவரே உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போக முடியாது நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய கரமும் கிருபையும் எங்களோடு கூட இருக்கட்டதாக. மீதியான வேலையும் உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆராதனையை நீங்கள் பொருட்படுத்த வழி நடத்துங்க. கானாவூர் கல்யாணத்தில் நீங்கள் அழைக்கப்பட்ட பொழுது, கானாவூர் கல்யாணத்தில் குறைவு இருந்த பொழுது அந்த குறைவுகளை நீங்கள் சரி செய்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினீர் ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரை உண்மை நாங்கள் அழைக்கிறோம். எங்கள் ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற்று எங்களை வழி நடத்தும்படியாக சொல்லிக்கிறேன். குற்ற குறைகளை நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய கரமும் கிருபையும் எங்களோடு கூட இருக்கட்டும். மீதியான வேலையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பேற்று வழி நடத்துங்க. மீன்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இப்பொழுது
எல்லாம் ஆண்டவரை துதிச்சு ஆடல் பாடி நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா நல்லா நம்ம ஜெபித்து நல்ல ஆண்டவரை பாடல் பாடி துதிக்க போகிறோம். சரிங்களா? நம்ம சகோதரனோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனையை நம்ம பாடல்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு நன்றி. பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 இயேசுவே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஓ பரிசுத்தரே நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தரே நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகள் மாறலப்பா. ஆண்டவருடைய கிருபைகள் மாறலப்பா. உம்முடைய இரக்கம் மாறல ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனங்களை கைவிடுச்சீங்களே, இப்போ வரைக்கும் எங்களை கைவிடலாம் ஆண்டவரே. இனிமேல் எங்க கையை நீங்க விட போற தேவன் அல்ல ஆண்டவரே. எங்களை இறுதி வரை நடத்துகிறவர். நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல எங்களை சேர்க்கிற தேவன் நீர் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம். மகத்துவமுள்ள தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you Jesus. Thank you Jesus. We worship you Lord. Hallelujah. Oh we worship you Lord. Hallelujah. Oh உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Lord. உமக்கு நன்றி. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. உம்மை துதிக்கிறோம் அப்பா. Thank you உம்மை Lord. ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. 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 Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. எபினேச நீதானையா இதுவரை உதவி நீரே. எபினேச நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இதுவரை நடத்தி வந்த தேவன், இதுவரை நடத்தி வந்த எபினேசர் ஆண்டவர். நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். Hallelujah. நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு ராஜா. Hallelujah. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தடவுகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தடவுகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா.
இல்லாத இடங்களிலே தவிப்பை கண்டு எனக்கு வழி உண்டாக்கின தேவன், என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த என் தேவன், என்னை மறவாமல் நினைத்துக் கொண்டிருக்கிற தேவன், தம்முடைய உள்ளம் கைகளிலே என்னை வரைந்த தேவனே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, என் முழு மனதோடு, என் முழு ஆத்துமாவோடு ஆண்டவரே உம்மை நான் அன்பு கூறுவேன். நீர் கண்மலை ஆண்டவரே, நீர் கண்மலை, ஓ நீர் என் கண்மலை, நீர் என் கோட்டை, நீர் என் துருகம், நீர் என் நான் நம்பியிருக்கிற என் தேவன் என்று ஆண்டவரே. ஆண்டவரே, நாம் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த மண்மாயால் வந்த ஆண்டவரே, இந்த மாலை வேளை நாங்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வெறுமனை எழுத்திலே மாத்திரம் அல்ல, அந்த எழுத்தின் ஒவ்வொரு அவயவத்திலும் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். வெறுமனை எழுதி வைக்கிற தேவன் அல்ல, அந்த வார்த்தையிலே இன்றளவு உண்மையுள்ளவரா இருக்கிறார். உண்மையற்ற நமக்கு அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய கிருபை எவ்வளவு பெருசா இருக்கு. அவரிடத்தில் உண்மையுள்ளவனா இல்லை, ஆனா அவர் எனக்கு சொன்ன ஒவ்வொன்றிலும் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். அவரை விட்டு ஓடி போனாங்க, பின்னாடியே வர தேவனா மீண்டும் சேர்த்துக் கொள்வதிலே ஆவலாக இருக்கிற தேவன், என்னை தேடி வருகிற தேவன் அவர். மீண்டும் அவரிடத்தில் வருவது அவளோடு காத்திருக்கிற தேவன். Hallelujah.
ஹalleluya. எல்லா கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலை பண்ணுகிற தேவனே. ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. 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 நன்றி நன்றி சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. ராஜாதி ராஜாவே அப்பா உம்மை துதிக்கிறோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன தேவனே அப்பா, அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிற எங்கள் தெய்வமே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாவீதின் திறவுகோல்களை உடையவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி 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 இயேசுவே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஸ்துதி ஸ்தோத்திரத்திலே எல்லாம் நீர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொள்ளும்படியாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் பெருகுவீராக அப்பா. உடைய சத்துருக்கள் அனைவரும் சிதறடிக்கப்படுவார்களாக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் அப்பா. நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியர்களாய் இருக்கிறோம் தகப்பனே. நன்றி நன்றி இயேசப்பா. உடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்பவுமே நல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் மட்டும்தான் நல்லவர். ஆமென். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் பேசும்படியாக சில வார்த்தைகளை குறித்து நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் பேசிய சில காரியங்கள். இன்றைக்கு பேசும்படியாக கொடுத்த செய்தியின் தலைப்பு சுனேமியாலும் மரியாளும். ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமையை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் பேசினார். பாருங்க, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் சம்பவங்களையும் நம்முடைய வாழ்க்கையை சில நேரங்களில் ஏற்படுகிற சில காரியங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள இது உதவுகிறதா? தேவனுடைய வார்த்தை உதவுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யணும்? அந்த வாழ்க்கையில் பிரதிபலிக்கிற ஒரு விஷயமாய் இருக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததான முக்கியமான காரியங்களை குறித்து இந்த வேதத்திலே நாம் பார்க்கலாம். சுனேமியால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான லேடி, ரொம்ப வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு லேடி, சரிங்களா? நல்ல வசதியா இருக்கக்கூடிய வசதி படைத்த ஒரு மகள். எலிஷா வந்து சுனேமுக்கு அடிக்கடி அந்த ஊர் பட்டணத்துக்கு போவார். எலிசா வந்து சுனேமுக்கு அந்த பட்டணத்துக்கு அடிக்கடி போவார். இதை பார்த்த அந்த வசதி படைத்த நல்ல ரிச்சான அந்த உமன் என்ன செய்யறாங்கன்னா, எலிசாவை கூப்பிடுறாங்க விருந்துக்கு. ஒரு நாளா எலிசாவுக்கு போய் விருந்துக்கு கூப்பிடணும்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுவீங்களா பாஸ்டர்ஸ் எல்லாம்? வாங்க பாஸ்டர், ஒரு நாளைக்கு வாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுவீங்கள. அந்த மாதிரி தான் சுனேமியால் என்ன செய்கிறாங்கன்னா,
எலிசாவை விருந்துக்கு கூப்பிடுறாங்க. விருந்துக்கு கூப்பிட்டுட்டு நல்லா உபசரிக்கிறாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. நல்லா கொடுத்துட்டு அவங்க உபசரிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் எலிசா வந்து அடிக்கடி இந்த சுனேமுக்கு வரார், அடிக்கடி வரார். வந்துட்டு போகும்போது இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, சுனேமியால் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் அடிக்கடி நம்ம ஊருக்கு வீட்டுக்கு வராரு, ஆனால் அவங்க அந்த எலிசாவுக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு நம்ம வீட்டு மாடியில் ஒரு ரூமு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. என்ன செய்கிறாங்க? ஆசைப்படுறாங்க. ரொம்ப நல்ல வளமையான ஊழியக்காரரு, நல்லா செய்கிறார், நல்லா ஜெபம்லாம் நல்லா பண்ணுறாரு. நம்ம நினைப்போம்ல, ஊழியக்காரங்க பாஸ்டர்லாம் கூப்பிடும் போது நினைப்போம். அப்போ அந்த தீர்க்கதரிசிக்கு எலிசாவுக்கு அந்த சுனேமியா என்ன செய்கிறாங்க, தன்னுடைய வீட்டு மாடியில் ஒரு அறையை கட்டி கொடுக்குறாங்க. அறையை கொடுத்து அந்த அறை கட்டி கொடுத்து அந்த நல்ல சோஃபா செட், நல்ல சேர், நாக்காரை எல்லாம் போட்டு நல்ல சாப்பாடு, அந்த நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல உபசரித்து அதை அவங்கள எலிசாவை ஊருக்கு அனுப்புறது அந்த சுனேமியாவுக்கு ரொம்ப ஆசை. அவங்க அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8 வாசிங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, நல்ல வசதி படைத்த கனம் பொருந்திய நல்ல மதிப்புமிக்க ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற நம்ம வீட்டுக்கு எப்போதும் வந்து சாப்பிட்டு போறாரு, வந்து தங்கிட்டு இருக்காரு, அந்த தீர்க்கதரிசிக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, ஒரு முடிவு பண்றாங்க. ஒரு மனமா ஒரு முடிவு பண்றாங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை பார்த்தா தெரியும். ஒரு ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி நாம உதவி செய்யலாம், எப்படி நாம அவங்களுக்கு எந்த விதத்துல உதவி செய்யலாம் என்பதை சுனேமியால பார்த்தா நமக்கு தெரியும். சரிங்களா? இப்ப என்ன செய்யறாங்க? 2 பேரும் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை செய்யறாங்க. சொல்லுங்க. தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஒரு விசுவாசிக்கு ஒரு ஊழியக்காரரு எப்படிப்பட்டவர்னு கரெக்டா தெரியும். அவர் என்ன கனிகளை, ஊழியக்காரங்கெல்லாம் கனிகளை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நல்லவரா, ஒரு கெட்டவரா, இல்லை மாய்மானம் பண்றவரா, இல்லை ஒரு காசு பணத்துக்கு ஆசைப்படுறவரா, எதுக்கு வராரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவர் கனிகளினாலதான் அவரை நம்ம அறிய முடியும். அதே போலதான் இங்க சுனேமியால் நினைக்கிறா. என்ன செய்ய, நல்ல தீர்க்கதரிசி சாட்சி கொடுக்கிறார். ஏன்னா நல்ல தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன் என்று நான் காண்கிறேன். வாசிங்க. நான் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். அப்ப 2 பேரும் பேசி முடிவு செஞ்சு எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல ஆண்டவருக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சீங்கன்னா அவர் வந்து போய் கொண்டே இருப்பாங்க. சரியா? எப்படி தெரியுங்களா ஆயத்தம் பண்ணணும்? நம்ம ஒரு நேரத்தை நம்ம குறிச்சிட்டு, ஆண்டவரே இந்த மணி நேரத்துல இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம முழங்கால் படிட்டு நம்ம செபிக்கும் பொழுது தேவன் அங்க வந்துடுவார். ஆமென், ஆமென். நம்மை கூப்பிடும் போது இயேசு கிறிஸ்து நம்ம மண்டையில வந்து நிற்பார், நம்ம பார்க்க முடியும். சரியா? அதே போலதான் அவங்க என்ன செய்யறாங்க, மேல் மாடியில எல்லாம் ரெடி பண்றாங்க. எல்லாம் ரெடி பண்ணி கட்லு, சேர், விளக்கு இதெல்லாம் வச்சு நல்லா பர்ஃபெக்டா ஒரு பியூட்டிஃபுல் ஹவுஸை எலிசா வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? அப்புறம் என்ன நடக்குது? ஒரு நாள் அவன் அங்கே வந்து, ஓகே பாருங்க, இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் அங்க வராங்க, எலிசா வராரு, வந்து வீட்டுல படுத்திருக்கிற
படுத்துருக்கிறாரா, உட்கார்ந்து இருக்கிறாரா, இல்லை கேஆர்சி கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். வீட்டுக்கு வந்த உடனே என்ன நினைக்கிறார், இந்த மனுஷன் நல்ல ஒரு ரிச்சான உமன், நல்ல வசதி படைத்த இந்த மகள் என்ன செய்யறாங்க, நம்மளை நல்ல சாப்பாடு கொடுக்குறான், நல்லா கவனிக்கிறான், நமக்கு நல்ல கனம் பண்றா, இப்படி இருக்கிற இந்த மகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, போய் கேஎஸ் எலிசாவுடைய வேலைக்காரன் கேஎஸ் அவர் அனுப்புறாரு. போய் அந்த அம்மாவுக்கு என்ன போய் பார்த்து விசாரிச்சுட்டு இது வேணுமா அப்படின்னு அனுப்பும்போது அந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாசிக்கலாம் 13வது அதிகாரம் அவன் கேயாசியை 14வது வசனம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே. நல்ல சாப்பாடுலாம் போட்டு மூக்கு பிடிக்க சாப்பாடு, நல்ல விருது, வரப்பெல்லாம் நல்ல மட்டன் சிக்கன்லாம் போட்டு நல்லா கவனிக்கிறாங்க நம்மள அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், ராஜாவின் இடத்திலாவது சேனாபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அப்ப வேலைக்காரன் சொல்றாங்க, போய் ராஜாட்ட எதுவும் வேலை நடக்கணுமா, சேனாதிபதிக்கு ஏதாவது பேசணுமான்னு கேட்கிறாங்க. கேட்கறது என்ன சொல்ற, பார்த்து கேஆர்சிட்ட போய் சொல்றாங்க, நீ போய் கேட்கிறோம். அந்த அம்மா நம்ம ரொம்ப சௌகரியமா பண்றாங்க, ஏதாவது வேலை செய்யணும், ஏதாவது அவங்களுக்கு தேவருக்காக கேட்டுவான்ட்டு தன்னுடைய வேலைக்காரன் கேஆர்சிட்ட சொல்லி எலிசா அனுப்புறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த ரிச்சி ஃபேமிலி சொல்றாரு. அடுத்தது என்ன வாசிங்க, 14. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை. பாருங்க, இப்போ எலிசா கேயாசியை அந்த அம்மா வீட்டுக்கு அனுப்புறாரு. கீழே தான் இருக்கலாம், போய் கேட்டுவான்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நல்லா பார்த்துட்டு நான் என் ஜனங்களோட நான் நல்லா சுகமா இருக்கேன், நல்லா வசதி வாய்ப்பாங்க, எந்த குறையும் இல்லை சொல்லியிருப்பாங்க. பேசிட்டு நம்ம என்ன பேசியிருப்பாங்க, எனக்கு குழந்தை இல்லை, வீட்டுக்காரத்துக்கு வயசாகிடுச்சு, குழந்தையே இல்லை, இவ்வளோ சொத்து இருக்கு, இவ்வளோ பணம் இருக்கு, ஆனால் வாரிசு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி குழம்பிருப்பாங்க. நம்ம குழம்புவோமா சில நேரத்தில், எப்படி கதறுவோம், அந்த மாதிரி சில நேரங்களில் கேஆர்சி கிட்ட நம்ம சொல்கிறாங்க. யாரு, சுனேமியா, தன்னுடைய கஷ்டம், குழந்தையே இல்லைப்பா, இவ்வளோ சொத்து இருக்கு, இவ்வளோ பணம் இருக்கு, என் ஜனங்கள்ல எல்லாத்துக்கும் நான் சுகமா குடியிருக்கிறேன், எல்லா வசதி வாய்ப்பு இருந்தாலும் எனக்கு ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி கேஆர்சி இந்த சுனேமியால் சொல்றான். அப்ப கேஆர்சி என்ன, அப்ப எலிசா கேட்கிறாரு கேஆர்சிட்ட, போனியே என்ன ஆச்சு, இது விஷயம் சொல்லி அனுப்புனாங்களா அப்படின்னு எலிசா கேட்கிறாரு. அதுக்கு கேஆர்சி என்ன சொல்றாரு, 14 வாசிங்க. அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அவன் புருஷனும் ரொம்ப வயசாயிடுச்சு, பிள்ளையே இல்லை, அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேஆர்சி சொல்றாரு. அப்ப எலிசா சொல்றாரு, அப்படியா, சரி நீ போய் அந்த சுனேமியால மேல கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. கீழே குடியிருக்கிறாங்க சுனேமியால், மேல எலிசா தங்கி இருக்காரு, போய் கூட்டிட்டு வான்னு கேஆர்சியை அனுப்புறாரு. அனுப்பி வந்த உடனே அவன் என்ன செய்ய, வந்த உடனே என்ன செய்யறான்னா, ரூம்ல எலிசா தங்கி இருக்கிறாரு, மேல் வீடு வாசல்ல ரூம்ல தங்கி இருக்கிறாரு. இவை வந்த சுனேமியால் அப்படியே வாசப்படியில நிற்கிறாங்க. வாசப்படியில நிற்கும் போது எலிசா ஒரு விஷயம் சொல்றாரு. 16 வாசிங்க. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அப்ப சொல்றாரு எலிசா, ஒரு குமாரனை உனக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு குமாரனை கொடுப்பார், அந்த குமாரனை என்ன செஞ்சிருப்ப, தூக்கி வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு. இன்னைக்கு சுனேமியாளுக்கு குழந்தை இல்லை, சூழ்நிலைகள் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு, கணவனுக்கு வயசா இருந்துச்சு, ஆனாலும் ஒரு தீர்க்கதரிசி சொன்னது நிமித்தமாக தேவன் ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இன்றைக்கு தேவன் நமக்கு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அப்ப என்ன செய்யறாங்க, அப்பொழுது
என்ன வாசிச்சோம்? அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். இங்கே போறார், நீங்க தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசி, எனக்கு அபத்தமான வார்த்தையை சொல்லாதீங்க. முடியாத விஷயத்தை சொல்ல. அபத்தம் என்ன? முடியாத காரியம் தானே? முடியாத காரியமா? ஆகாத காரியம். அப்ப என்ன சொல்ற? முடியாத விஷயத்தெல்லாம் என்ன சொல்றாங்க? நீங்க தேவனுடைய மனுஷன் தான், நீங்க தீர்க்கதரிசி தான், பாஸ்போர்ட்லாம் கிடைச்சிடும், கவலைப்படாது. நம்ம பொருளை யாரும் வச்சுக்க முடியாது, ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். சரியா? அதெல்லாம் கூப்பிட்டே கொடுத்துருவாங்க, என்னம்மா வாங்கிட்டு போமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா தேவனுடைய மனுஷன் சொன்னா தேவன் செய்து கொடுப்பார். அல்லேலூயா. அந்த மாதிரி தான் தேவனுடைய மனுஷன் சொல்றா, நீ ஒரு குழந்தைய கொடுப்பா இருப்பா அவனுக்கு அப்படின்னு. இந்த அம்மா சொல்லுது, ஏன் ஆண்டவர், ஏன் ஊழியக்காரர், நீங்க தேவனுடைய மனுஷன் தான், நீங்க தீர்க்கதரிசி தான், ஆனா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, எல்லாம் நடக்காது அப்படின்னு. இல்ல இல்ல, உனக்கு ஒரு குமாரன் கொடுப்பார், தேவன் குமாரனை கொடுப்பார். அந்த குமாரனை நீ என்ன செஞ்சிருக்க? மார்போடு அணைச்சி கொண்டிருக்க, அப்படியே பிடிச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 17வது வசனம். அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து, அந்த ஸ்திரீ எலி தீர்க்கதரிசி சொன்னது போலவே அந்த வசதியான அந்த பெண் சுனேமியா கர்ப்பம் தரித்து, எலிசா தன்னோடே சொன்னபடியே தேவன் சொன்னாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை நாம் சொன்னாலும் சரி, அந்த வார்த்தை நிறைவேறும். அந்த வார்த்தை ஆமென் சொல்ல மாட்டேங்குது. தேவன் சொன்னாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை நாம் சொன்னாலும் சரி, அந்த வார்த்தையை கேட்டு தேவன் என்ன செய்வாரு? அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். பாருங்க, ஊழியக்காரன் எலிசா அவர் சொன்னபடியே அவள் கர்ப்பம் தெரிந்து ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். பாருங்க, அந்த குழந்தை வளர்ந்து நல்லா பெரிய வாலிபன் ஆயிட்டான். நல்லா 20 வயசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நல்லா 20 வயசு இல்லை, வாலிபனா நல்லா குழந்தை ஒரு 10-14 வயசுல இருக்கிறாங்க அந்த குழந்தை. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, அப்பாவுக்கு அறுப்பு காலம், வயல்ல அறுத்துக்கிட்டு அறுப்பு காலம். அப்பா அந்த அப்பாவுக்கு பார்க்கறதுக்காக அந்த மகன் போயிடுறதுலேருந்து போய் பார்த்து ஒரே தலைவலி. யாருக்கு? அந்த மகனுக்கு தலைவலி, துடிக்கிறான். உடனே அந்த சுனேமியாரி கணவர் என்ன செய்யறாரு? சரி, இவனை கொண்டு போய் அம்மாட்ட விட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஒரு வேலைக்காரன்ட்ட கூப்பிட்டு, உன்னை கொண்டு உங்க அம்மாட்ட கொண்டு போய் விட்டு, தாய்கிட்ட கொண்டு போய் பயணம் செய்யணும். வீட்டுக்கு வந்தவன் அம்மா மடியில படுத்துருக்கிறான். அம்மா மடியில படுத்துருந்தவன் என்ன செஞ்சான்? காலையில இருந்து படுத்துருக்கிறான், மதியானம் செத்து போயிட்டான். என்ன செய்யறான்? மதியானம் செத்து போயிட்டான், இறந்து போயிட்டான். இறந்து போன உடனே நாம என்ன செய்வோம்? துடிச்சு போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆத்மம் பண்ணி எல்லாம் பண்ணுவோமா? அக்கா பக்கத்துலாம் கூப்பிட்டு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுவோம். புருஷனை கூப்பிடுவோம், எல்லாத்தையும் கூப்பிட்டு தெரியப்படுத்தி மகன் செத்து போயிட்டான்னு ஒரு அப்படியே மனசு துக்கமா ஏதோ காரியங்களை செய்வோம். ஆனா அந்த சுனேமியார் என்ன செஞ்சாங்கன்னா, நேரா அந்த குழந்தை செத்து போன அந்த குழந்தைய பையனை எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா, தீர்க்கதரிசி தங்கி இருப்பாங்கல்ல மேல மாடி வீட்டில், அந்த மாடி வீட்டில் கொண்டு போய் அவர் படுத்து இருக்கிற கட்டில் மேல அந்த குழந்தைய போட்டுட்டு பூட்டி வச்சான். பூட்டி வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா, புருஷனுக்கு ஆள் அனுப்புறாங்க. போய் புருஷனுக்கு ஆள் அனுப்பி போய் ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனையும் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கணவருக்கு தூது சொல்றாங்க. ஏன் தூது சொல்றாங்கன்னா, நான் போய் அந்த தீர்க்கதரிசியை பார்க்கணும், கருணை பருவதத்தில் இருக்கிற அந்த எலியா என்னும் தீர்க்கதரிசியை நான் போய் பார்க்கணும், போய் ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரையும் அனுப்புங்கன்னு சொல்லி கணவருக்கு ஆள் அனுப்புறாங்க. இப்போ கணவர் சொல்றாரு, இன்னைக்கு அமாவாசையும் கிடையாது, லீவு நாளும் கிடையாது, இவையே தீர்க்கதரிசியை பார்க்க. அப்பவே அமாவாசையில போய் பார்த்துருக்குறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? கணவன், இல்ல இன்னைக்கு அமாவாசை இல்லை, விடுமுறை இல்லை, எதுக்கு இந்த தீர்க்கதரிசியை போய் பார்க்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனை அனுப்பு அப்படின்ற.
நேரா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதுல ஒரு ரகசியம் எனக்கு என்னன்னா, எந்த விஷயத்தையும் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுங்க. நம்ம சொல்றது ஒரே ஒரு நபர்கிட்ட தான் சொல்லணும், தேவனிடத்துல. தேவனிடத்துல தான் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்ல நமக்கு அவிசுவாசம். இதெல்லாம் நடக்காது. இதே மாதிரிதான் ஒரு வண்டி வந்துச்சு, ஒருத்தர் உடனே செத்து போயிட்டாரு. இது மாதிரிதான் சுகர் வந்து சின்னதா ஒரு புண்ணு வந்துச்சு, காலையே எடுத்துட்டாங்க. ஏன்னா அப்ப சொல்லும் போது நம்ம விசுவாசம்லாம் பஞ்சரா போகுது. சரியா? தலை வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு, சுத்து போயிட்டாங்க. என்னன்னே தெரியலன்னா நமக்கு லேசா அப்புறம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இவங்களுக்கு தான் அப்படி அந்த கை வலிச்சிச்சு, உடனே செத்து போயிட்டாங்க அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லணும். நம்ம எதுவுமே இன்னையிலிருந்து நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, எந்த விஷயத்தையும் யாருக்கிட்டையும் வளரக்கூடாது, தேவன்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். அப்ப அந்த சுனேமியார் என்ன செஞ்சாங்கன்னா, அவன் பையன் செத்து போயிட்டான். அந்த தீர்க்கதரிசி தங்கி இருக்க அந்த ரூம்ல போய் அவர் கட்டில போட்டுட்டு பூட்டிட்டு நேராக தீர்க்கதரிசியை பார்க்க போறான். அதை வாசிக்கலாமா? வாசிங்க 23வது வசனம். 22 வாசிங்க. தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் தேவனுடைய மனுஷன் இருக்க மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அனுப்பி. நீ சொல்றதுதான் சரிதாயா, உனக்கு என்ன தெரியும்? நீ அப்படிதான் பேசிக்கிட்டு இருப்ப. இந்த குடும்பத்தில் நடக்கிறது உனக்கு என்ன தெரியும்? பிள்ளைங்க பண்ற சேட்டை நீ பண்றதுலாம் உனக்கு தெரியுமா? நீ காலையில போயிட்டு சாயந்தரம் வந்தாலும் உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்க. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரே அளப்பறை நடக்குது. நீ நான் சொல்றது சரி, கழுதியாவும் வேலைக்காரனையும் அனுப்பி வை அப்படின்ற. சரி சொல்லி அப்ப என்ன செய்யறது? மனைவி சொல்லிட்டாங்களேன்னு அனுப்பி வைக்கிறாரு. சரின்ட்டு இந்த அம்மா பொழுது கழுதை மேல ஏறி வேலைக்காரனோட பருமையின் பருவத்தில் தீர்க்கதரிசி இருக்காரு, அங்க போற எங்க நிறுத்தாரு அப்படின்னு சொல்றாரு. இவரு கழுதையில போயிட்டு இருக்கிறாங்க. அங்க இருந்து பாக்குறாரு. பக்கத்துல போனோன்னு எலிசா பாக்குறாரு. தீர்க்கதரிசி கல்மையின் பருவத்துல இருந்து அப்படியே பாக்குறாரு. சுனேமியா நாங்க வந்துகிட்டு இருக்காப்பா. கேயாசிட்ட பார்த்து சொல்றா. எலிசா சொல்றாரு கேயாசிட்ட பார்த்து, அங்கே சுனேமியா கழுதை மேல வந்துகிட்டு இருக்கா, என்னன்னு தெரியல, நீ ஓடி போய் நீ போய் விசாரிச்சுட்டு வா. எல்லாரும் சுகமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி கேஆசி அனுப்புறாரு. இவரு கேஆசி வேலைக்காரர் என்ன சொன்னா, நேரம் ஓடி போய் அங்க பாக்குறாரு. என்ன சொல்றாரு? பார்த்துட்டு சுனேமியா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு கேஆசி. எல்லாரும் கணவன் சௌக்கியம், நான் சௌக்கியம், பிள்ளையும் நலம்தான். எப்படி சொல்றாரு? பிள்ளையும் நலம்தான். ஆனா பிள்ளை என்ன செஞ்சுக்கிட்டது? செத்து போச்சு. அங்க வீட்டுல இருந்தது கூட்டிட்டு வந்துட்டா, ஆனா எல்லாம் நலம்தான் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க அடுத்தது. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா? அப்ப இந்த சுனேமியாட்ட நம்ம கத்துக்கிற ஒரு விஷயம் என்ன, நாம என்ன செய்வோம்? கதவு ஐயோ ஏன் கேட்கிறப்பா, என் பிள்ளை செத்து போச்சுப்பா, அதான் அவரை பார்த்தா. அந்த காலத்துல பாருங்க, தீர்க்கதரிசி சொல்லிதான் குழந்தை பிறந்துச்சு. சரியா? அப்ப இவ செத்து போன குழந்தைய புருஷன் கணவன்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, சொல்லல. வேலைக்கார சொல்லி எதுவுமே செய்யல, அக்கம் பக்கத்துல சொல்லல, சொந்த மாதாக்கிட்ட சொல்லல. ஆனா இவ மட்டும் அந்த ரகசியத்தை, அந்த துக்கத்தை, அந்த துயரத்தை நான் இருதயத்திலே வைத்தார். விதத்துல வச்சு ஒரு ஊழியக்காரங்கிட்ட சொன்னா, என் மகன் பிழைப்பான அவனுக்கு தெரியும். சரியா? அப்ப என்ன செய்யறாரு? சொல்லுங்க. அவள் சுகந்தான் என்று சொல்லி. சுகந்தான். நாம சொன்னா எவ்வளவோ கதை பேசியிருப்போம், பிரச்சனை சொல்லியிருப்போம். ஆனா சுகந்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்புறம்
பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டான். அவருடைய துர்க்கம் ஊழியக்கார தீர்க்கதரிசி எலிசாவின் காலை பிடித்து கதறுகிறதை பார்க்கணும். அந்த கதறும் போது எலிசாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நடந்த சம்பவங்களை தேவன் எலிசாவுக்கு மறைச்சு வச்சிருந்தார். கால உடல அப்படியே அடூர துக்கம் தாங்கல. அப்ப எலிசா என்ன சொல்றாரு, அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். அப்ப வந்து காலை பிடிச்சி அடிக்கும் போது அப்ப கேயாசி வேலைக்காரன் வாங்க ஏன்னு சொல்லி விலக்கி விட வந்துருங்க. யாராவது கால் வந்து டக்குன்னு யாராவது தூக்குவாங்கல்ல, நீ போவாதீங்க வாங்க என்ன அப்படின்னு அந்த மாதிரி விலக்கி விடாரப்ப எலிசா சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, தடுக்காதப்பா, அவள் ஆத்துமா துக்கமாய் இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். கர்த்தர் எனக்கு சொல்லல, மறைச்சிட்டாரு. இவ ஆத்துமா துக்கமா இருக்குது. இன்னைக்கு நீங்க தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்க உங்களுடைய ஆத்துமா எவ்வளவு துக்கத்தோடு இருந்தாலும் இன்னைக்கு தேவன் அந்த ஆத்துமாவுக்கு சுகத்தை கொடுக்கிறார். மரித்த பிள்ளையை எப்படி உயிரோடு எழச் செய்கிறாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்கள் எல்லாம் மறைத்து எல்லாம் செத்து கிடக்குதோ இன்றைக்கு ஆண்டவர் உயிரோடு ஆண்டவர் உங்களுக்கு வர கிருபை செய்வார். சரிங்களா? அப்ப என்ன செய்யறாரு, அந்த இப்படி சொல்லும் போது அவர் தேவன் என்னை மறைச்சிட்டாரு, எந்த காரியத்தையும் வெளிப்படுத்தல. சில நேரங்களில் ஊழியக்காரங்களுக்கு தேவன் மறைச்சு வச்சிருப்பார். சில காரியங்களை மறைச்சி ரகசியமா வச்சிருப்பார். ஏற்ற வேலையில அவர் வெளிப்படுத்துவார். அப்ப என்ன செய்யறாரு, கேயாசிட்ட எலிசா சொல்றாரு, நீ இந்த அம்மாவோட போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. போகும்போது யாருக்கிட்டே பேசக்கூடாது, யாரையும் சந்திக்க கூடாது. அப்படியே பேச வந்தாலும் நீ பேசாத அப்படின்னு சொல்லி கேயாசியை அனுப்பிச்சு விடுறாரு. இவரும் கேயாசி போறாரு, போய் பிள்ளைய பார்க்கிறாரு, ஜோகம் பண்றாரு, விடுறாரு. அசிஸ்டன்ட் எலிசா பெரிய ஒரு தீர்க்கதரிசி, அவரோட அசிஸ்டன்ட். அப்படியே பேரானாரு கேயாசி. ஒன்றுமே நடக்கல. மறுபடியும் என்ன நடக்குது, 31 வாசிங்க. கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். நீங்க சொன்னீங்க ஒரு குச்சியை கொடுத்து அனுப்புனீங்க, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி. ஆனா ஒன்றும் நடக்கல, விஷயமே இல்லை. உள்ள பூச்சியை விடல, கண்ணு மிளிக்கல, ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லி கேயாசி சொல்லும்போது உடனே எலிசா அவர் புறப்பட்டு போறார். அவர் புறப்பட்டு போன உடனே போய் மேல்வரிட பிள்ளையை படுக்க வச்சு பூட்டி வச்சிருந்த அந்த அறைக்கு போய் எலிசா தங்கி இருந்த அந்த அறைக்கு போய் என்ன செய்யறாரு, அவர் கண்ணோடு கண்ணு வச்சு கையோடு கை வச்சு அப்படியே உடம்போடு உடம்ப வச்சு அவருடைய மணல் கூட்ட செய்யலாம். அப்ப என்ன நடக்குது வாசிங்க. கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். உயிர் வந்து விட்டது. மரித்து போன அந்த குழந்தை, அந்த பிள்ளை உயிர் வந்தது. அவர் சொன்னா போய் சுனேமியாவை கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இந்த மகளை எடுத்துக்கொண்டு. இதுதாங்க தேவனுடைய ரகசியம், இதுதான் தேவனுடைய அன்பு. நீங்க இழந்த எந்தையும் ஆண்டவர் அப்படியே விட மாட்டார். நீங்க இழந்து போன எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உயிரோடு திருப்பி கொடுப்பார். இப்படியே கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? இந்த சுனேமியாட்டிலிருந்து நம்ம கற்றுக்கிறது என்னன்னா, சில ரகசியமான வாழ்க்கையில நமக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய
அதாவது என்னன்னா, சுனேமியாட்கள் நம்ம தெரிந்து கொள்வது விசுவாசம். தேவன்கள் நம்ம கிட்ட மேல் விசுவாசம். தேவையில்லாமல் நம்ம யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, சில காரியங்களை பேசக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. தேவனை மட்டுமே நாம் சார்ந்து வாழ வேண்டும். சரிங்களா? அப்படிதான் நம்ம இருக்க வேண்டும். அவர் பணிந்து எப்படி எலிசாவின் காலை அந்த சுனேமியால் பிடித்து கதறினாலோ, அதே போல நாம் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து நாம் கதறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும், மாற்றப்படும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சுனேமியாவின் வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, சுனேமியாவிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதை இந்த நாளில் வெளிப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வாரம் மரியாதை குறித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, சுனேமியாவும் மரியாதை 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமையை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துகிறாங்க. மீட்பரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த ஒவ்வொருவரையும் இங்கே ஆசீர்வதிங்க. இந்த வசனங்கள் ஆழமாய் உள்ளத்திலே பதிந்து நாங்களும் தேவனிடத்தில் கிட்டு சேரக்கிறதை செய்யும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிற நல்ல பிதாவே, கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாகும். எல்லாரும் ஆயத்தமாக கடந்த மாதம் முழுவதும் நம்ம நடத்தி வந்தார். புதிய மாதத்திற்குள் நம்மை நடத்தி செல்ல போகிறார். கர்த்தருடைய பந்திக்கு நாம் என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதரே இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. நன்றி ராஜா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுக்காக உங்களுடைய சரீரம் பிற்கப்பட்டது, எங்களுக்காக உங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக ஏசப்பா நீங்கள் மதிச்சிங்க. ஆண்டவரே, அப்பா, எங்கள் மீது வந்த ஆக்கினை தீர்ப்பு உண்மையில் வந்தது ராஜா. அப்பா, நாங்கள் மறிக்க வேண்டிய அந்த இடத்துல எங்களுக்காக நீர் இந்த பாவங்கள் எல்லா சாபங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக நீங்க கல்வாரி சிலுவையிலே மறித்தீங்க. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு விஷயம் எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். என் பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கிறாங்க, சுத்திகரிக்கட்டும். நீங்கள் சொன்னீங்க, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொன்னீங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஆண்டவரே அவன் என்னோடு கூட இருப்பான், நான் அவனோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இதோ உடைய சரீரம், உடைய சரீரத்தை இப்பொழுது நாங்கள் புசிக்கிறோம். இதோ உடைய ரத்தம், உடைய ரத்தத்தை இப்பொழுது நாங்கள் பானம் பண்ணுகிறோம். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே எங்களை பங்கு பெற செய்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புதிய மாதத்துக்கு எங்களை அழைத்து ஆண்டவரே எங்களுடைய கரம் விரித்து நீங்கள் நடத்தி செல்ல போறீங்க.
புதிய மாதத்தை 7வது மாதத்துக்கு நாங்கள் கடந்து செல்கிறோம். 7 பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற அந்த மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த குறையும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவாய் வந்து ஆசீர்வதிக்கும்படியாக சொல்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற 7 சபைகள் மத்தியில் உலாவுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.